ஓகே, இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்து நிறைய ஐஎம் வீடியோலாம் போடுவோம். இப்படி ஐஎம்ல சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் நமக்கு லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் சாங்கோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால் வந்து ஏதாவது மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதில் சாங் கேட்க நல்லாவே இருக்கும் சொல்லியிருந்தோம். ஓகே, அப்புறம் நிறைய கமெண்ட் வந்து வரும், ஆப்பிள் மியூசிக் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்க, இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆப்பிள் மியூசிக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷவுட் அவுட் ஃபார் getsoftwarekeys.com இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கான அஃபிஷியல் கீ வந்து சேல் பண்றாங்க. இந்த வெப்சைட்ல விண்டோஸ் 10 ப்ரோட ஒரிஜினல் கீ உங்களுக்கு வந்து 777க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். விண்டோஸ் 11 ப்ரோட ஒரிஜினல் கீ உங்களுக்கு வந்து 1333க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்லாம் சேல் பண்றாங்க. ஸோ கேஸ்பாஸ்கெட் ரோல் செக்யூரிட்டி நமக்கு 439 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க 1 இயர்க்கான கீ. ஸோ ரீசெண்டாக அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் உங்க பிசிக்கு தேவை அப்படின்னா வந்து கேஸ்பாஸ்கெட் வந்து சூஸ் பண்ணுங்க, நல்ல பெஸ்ட்டான ஒரு ஆன்டிவைரஸ் இது. ஓகே, இதை தவிர ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் அடோபி ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டுக்கான அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒய் ஆப்பிள் மியூசிக்? நான் வந்து ஏன் ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இந்தியாவில் வந்து இப்போ நிறைய மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வந்து இருக்கு. நமக்கு அமேசானோட பிரைம் மியூசிக் இருக்கு, யூடியூப் மியூசிக் இருக்கு, ஸ்பாட்டிஃபை இருக்கு, ஜியோ சாவன் இருக்கு, கானா இருக்கு. இந்த மாதிரி நிறைய மியூசிக் சர்வீஸ் வந்து இருக்கு. பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து MP3 சாங்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆப்பிள் மியூசிக்ல உங்களுக்கு வந்து லாஸ்ட்லெஸ் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. MP3 ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தோம்னா கம்ப்ரஸ்டு ஃபைல் ஃபார்மேட் நமக்கு வந்து பார்த்தா 320 kbs தான் வந்து பார்த்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். சாங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து சாங் டீடைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இதே ஆப்பிள் மியூசிக்ல உங்களுக்கு வந்து லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதோட பிட் ரேட் உங்களுக்கு வந்து 1400 kbs மேல வரைக்கும் வந்து இருக்கும். 320 kbs எங்க இருக்கு, 1400 kbs எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்ல வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்ல வந்து என்னென்ன பிளான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்பிள் மியூசிக்ல மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு 3 பிளான் வந்து இருக்கு. ஒன்னு ஸ்டூடெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளான் வந்து இருக்கு. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா மாசம் வந்து 59 ரூபாய் பே பண்ணணும். மற்ற யூசர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா வந்து மாசம் பே பண்ணணும். 99 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான சாங் வந்து நீங்க கேட்டுக்க முடியும். இதை விட பெஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபேமிலி பிளான் தான். ஸோ ஃபேமிலி பிளானோட பிரைசிங் வந்து பார்த்து 150 ரூபா. 150 ரூபா கொடுத்து ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 பேர் வரைக்கும் உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபா தான் இருக்கு. 30 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான மியூசிக் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஃபேமிலி பிளான் சூஸ் பண்ணுங்க, உங்க அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நான் வந்து பார்த்தா ஃபேமிலி பிளான் தான் யூஸ் பண்றேன். எங்க குரூப்ல வந்து பார்த்தா 5 பேர் இருக்கும். அதுல வந்து பார்த்து சிவபர்ணி அவரும் வந்து இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப்பிள் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அக்கௌண்ட் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப்பிள் ஐடின்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து வந்துடும். இந்த பேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஆப்பிள் ஐடின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பேசிக்கான டீட்டெயில் மட்டும் வந்து கொடுங்க. ஸோ உங்களோட நேம், கண்ட்ரி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், தென் இமெயிலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்து போகும். ஸோ OTP வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயிலுக்கும் போகும், தென் மொபைல் நம்பருக்கு வந்து போகும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறது ரெண்டுலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து இருக்கு. எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது வந்து நார்மலாக கிரியேட் ஆயிருச்சு. பட் ஃப்ரெண்டு கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆச்சு. நம்ம OTPலாம் என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் யுவர் அக்கௌண்ட் cannot be created at this time அப்படின்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்புறம் பண்ணாலும் நமக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அக்கௌண்ட்ல இருந்து இருக்கு. ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ பேமெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் ஆகவே மாட்டேங்குது. ஸோ அது பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. பேமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோட பேஜ் வரைக்கும் வந்து போகுது, ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜுக்கே வந்துருது. இங்கே வந்து பாருங்க, ஆப்பிள் மியூசிக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நம்ம கீழே வந்து பார்த்தா ட்ரை இட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு. செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து காட்டுது. இண்டிவிஜுவலா, ஃபேமிலியா, இல்லை ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் காட்டுது. ஸோ நான் வந்து இப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணி கீழே ஸ்டார்ட் ட்ரையல் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து 99 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ப்ராசஸ்ட். இப்போ பேமெண்ட் மெத்தடில் வந்து பாருங்கள் நன் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ பேமெண்ட் மெத்தடுக்கான UPI எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது. திரும்பி நம்ம பேக் வந்து ட்ரை பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ண முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ண எனக்கு பேமெண்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் வந்து கான்டாக்ட் பண்ணேன். கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வந்து வந்தாங்க. ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வந்து சொல்ல நானும் பேமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆகவே இல்லை. இஷ்யூ வந்து இருக்குது, நான் வந்து என்னென்னு பார்த்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. திரும்பி வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தாங்க, அவங்க போய் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை. அப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் சீனியர் பர்சன் கூட கனெக்ட் பண்ணுறோம், டெக் டீம் கூட கனெக்ட் பண்றோம், அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படினாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சீனியர் பர்சனுக்கு வந்து பார்த்தா கால் மாத்தி விட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்க பிரச்சனை வந்து பார்த்தா என் பிரச்சனை, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் தான் வந்து பண்ணி இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவரும் வந்து பார்த்து என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. கடைசி வரைக்கும் பேமெண்ட் ஆகவே இல்லை. அப்போ நம்ம கால் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வார்த்தை சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் விண்டோஸில் தான் நமக்கு நிறைய பார்க்குறோம், இதே ஒரு ஆப்பிள் டிவைஸ் ஒரு மேக் டிவைஸ் ட்ரை பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனை வந்து யாரும் ஃபேஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னாரு. ஓ அப்படியா விஷயம், ஆண்ட்ராய்டு விண்டோஸில் மட்டும் பேமெண்ட்
பேமெண்ட் ஆக மாட்டேங்குது, உங்கள் மேக்கில் மட்டும் பேமெண்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணால் ஆகவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா வந்து பார்த்தா நீங்கள் அவர் 100 ரூபா வந்து இதில் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதில் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ மணி வந்து லோட் பண்ண சொன்னார். நமக்கு ஆப்பிள் மியூசிக்கில் வந்து மணி லோட் பண்ண ட்ரை பண்ண ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஆப்பிள் டிவி இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து பார்த்தா 100 ரூபா வந்து லோட் பண்ணால் நமக்கு லோட் ஆயிடுச்சு. அந்த பேமெண்ட் வச்சு வந்து பார்த்தா மறுபடியும் ட்ரை பண்ணால் மறுபடியும் வந்து பார்த்தா பேமெண்ட் பேஜ் வந்து போகவே இல்லை. நமக்கு பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போகுது, திரும்பி வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் ரீடைரக்ட் ஆகி நம்ம ஹோம் பேஜுக்கே வந்துடுது. இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து பார்த்தா 16 ஜூன் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நானே வந்து 18 ஜூன் அன்னைக்கு வந்து பார்த்தா கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணிட்டேன். ஸோ நானும் அவரும் வந்து பார்த்தா 8 நாளுக்கு மேலே கனெக்டில் இருந்தோம். 8 நாள் ஆகியும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியல அவங்களால. கடைசியாக வந்து இப்போ வெனஸ்டே 26 ஜூன் அதுக்கப்புறம் என்னால் வந்து பார்த்தா முடியல. ஸோ போங்கடா அவங்க ஆப்பிள் மியூசிக்கே வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தா ஆப்பிள் மியூசிக் வந்து யூஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து ஷேர் பண்ணேன். அவரோட விண்டோஸ் டிவைஸ் லாகின் பண்ணி கீழே ஸ்டார்ட் ட்ரையல் இருந்துச்சு கொடுத்தாரு, நமக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்தா ஆப்பிள் பேமெண்ட்லேருந்து இருக்குது. நீங்கள் யாராவது வந்து பார்த்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஸோ நிறைய யூஸருக்கு வந்து பார்த்து தெரியாது, எனக்கே வந்து பார்த்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சலாம் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா மற்ற யூஸர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ கைஸ் எப்படியே பேமெண்ட்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரு, நீங்கள் எப்போ போல சாங்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிள் மியூசிக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஆப்பிள் மியூசிக்கோட ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, மேலே 3 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து போய்க்குங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஸ்ட்ரீமிங் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லெஸ் இல்லை வந்து ஐரஸ் லாஸ்ட்லெஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எஃபிஷியன்சின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரஸ் லாஸ்ட்லெஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் கேட்குறதுக்கு வந்து பார்த்தா சைடில் வந்து சர்ச் இருக்கும். சர்ச் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு வேணுன்ற சாங் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். இது நமக்கு வந்து என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு வந்து காட்டும். தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழோட பிளேலிஸ்ட்லாம் வரும். அப்படியே நீங்கள் வந்து சாங் கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் உங்களால் வந்து பார்த்தா பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தா லைப்ரரி அப்படின்ட்டு இருக்கும் கீழே, அங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை நீங்கள் சாங் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து பார்த்தா ஒரு சில பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து சாங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நியூ பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், நியூ ஒன். ஓகே, ஜஸ்ட் நான் அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒன் சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு எதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வைக்கணும்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறேன். தென் டிக். ஓகே, தென் டிக் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ ஆப்பிள் மியூசிக்கில் நமக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட நேம் வந்து கரெக்டாக வந்து அடிக்கணும். தப்பாக அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சாங் காட்டாது. ஸோ கரெக்டாக நேம் அடித்தா தான் வந்து சாங்ஸ் வந்து காட்டுது. அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாயா சாங் வந்து இருக்குது. ஸோ இந்த சாங்கை நம்ம வந்து பார்த்தா பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு 3 டாட் வந்து இருக்கும். 3 டாட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஒன் அப்படின்னு கிரியேட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சாங் ஆட் ஆயிரும். ஓகே, பிளேலிஸ்ட் வந்து போகிறோம். இப்போ நமக்கு வந்து நியூ ஒன் வந்து பாருங்கள். ஓகே, நம்ம ஆட் பண்ண சாங் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச சாங்கெல்லாம் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். இல்லை சப்போஸ் வேறு ஏதாவது சாங் வந்து நெக்ஸ்ட் ப்ளே ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணினா மட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் ப்ளே த நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த சாங் முடிஞ்சக்கப்புறம் அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். இந்த சாங் வரதுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணால் மட்டும் போதும், ஆட் டு கியூன்னு வந்துடும். ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு மேலே வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாங் பக்கத்தில் நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சாங் நம்மளால் வந்து பார்த்தா ஆஃப்லைனில் ப்ளே பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சாங் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஆஃப்லைன் வந்து போட்டுக்க முடியும். டவுன்லோட் ஆன சாங் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்கும். டெலிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் சாங் கேட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பிளேலிஸ்ட் போட்டு முடிச்சக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் வந்துருக்கு. ஜஸ்ட் அந்த டவுன்லோட் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சாங்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் இன்டர்நெட் இல்லாத டைம் கூட நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாங் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். ப்ளே ஆக நமக்கு லிரிக்ஸ் வந்து ஓடுது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி கீழே ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா அங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ப்ளே ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி சாங் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பிடிச்ச சாங் எல்லாமே ஃபேவரட்டில் போட்டுக்க முடியும். அதுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சாங் வந்து ஃபேவரட் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சாங் பிடிச்சிருந்தா கூட அதை நீங்கள் ஸ்டாரில் ஆட் பண்ணிக்க முடியும். அது எங்கே தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லைப்ரரி இருக்கும். லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபேவரட் சாங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேவரட் பண்ண சாங் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும்.
தென் எல்லா மியூசிக் பிளேயர்லேயும் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்லீப் டைமர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஸ்லீப் டைமர் வந்து இருக்குது. 3 டாட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. அது செலக்ட் பண்ணும்போது டைமும் செட் பண்ணிக்க முடியும். 15 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் அப்படி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா வென் கரண்ட் சாங் எண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாங் முடிஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பிள் மியூசிக்கில் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாங் ப்ளே பண்ணீங்களோ அதெல்லாம் போய் பார்த்துக்க முடியும். அதுக்கு வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து என்னென்ன ப்ரீவியஸ் என்னென்ன சாங்கில் ப்ளே பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும். தென் ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு இந்த ஆப்பிள் மியூசிக்கில் பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டேன், ஒவ்வொரு சாங் மாற்றும் போது அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் தீமும் சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன், ஓகே ரெட். ஸோ நமக்கு அந்த போஸ்டருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தா கலர் டோன் வந்து மாறுது. அது பார்க்க நல்லா இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்து சாங் டேரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். அதில் ஷேர் சாங் கொடுத்தோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து போகும். போஸ்ட்டில் வந்து பாருங்கள் நமக்கு அந்த சாங்கோட போஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் சாங் வந்து உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து 3 டாட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே சஜஸ்ட் லிஸ்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சாங் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தா காட்டாது. ஸோ கைஸ், இந்த ட்ரிக் எல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இது எல்லாமே. ஸோ நமக்கு இன்னும் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட் பிரச்சனை இன்னும் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது ஆப்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.